இந்த சின்ன பையன் ஏன் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கான் தெரியுமா? காத்து, வெறும் காத்து, அதை பார்த்தா இந்த அளவுக்கு அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த பையன் இறந்துருவான். அதனாலதான் அவங்க அப்பா அந்த பையனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அதோட இவரை பாருங்க, நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணியை கூட இவரால் குடிக்க முடியல. அந்த தண்ணியை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இந்த குழந்தைய பாருங்க, தண்ணியை கிட்ட கொண்டு போனாலே ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கோவமா நடந்துக்குது. அந்த குழந்தைகிட்ட தண்ணியை கொண்டு போனதே அந்த வாட்டர் கேனை பிடுங்கி பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்சில் அடிக்குது. அந்த அளவுக்கு வெறியும் கோவமும் இருக்கு அந்த குழந்தைக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாய்கள் தான். நாய்கள் மூலம் பரவக்கூடிய ரேபிஸால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ரேபிஸ் லைசா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸோட ஒரு பகுதின்னு சொல்லலாம். இதுல அந்த லைசா வைரஸ் அப்படின்னா வெறின்னு இருக்கு. அதாவது இந்த ரேபிஸ் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்மளும் நாய் மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துப்போம். அதனாலதான் முன்னாடிலாம் நாய் கடிச்சா நாய் மாதிரியே நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதோட ஒரு நாய் நம்மளை கடிச்சிச்சுன்னா அந்த நாய் கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு அந்த நாயை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. 16 நாளைக்கு அந்த நாய் சாகாம பாத்துக்கணுமே. ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துரும். கம்பத்தை பார்த்தா காலை தூக்கி 16 நாளைக்கு நாய் சாகாம பாத்துங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேபிஸ் இருக்கிற நாய் வந்து நம்மளை கடிச்சா மட்டும் தான் நமக்கு ரேபிஸ் வரும். ரேபிஸ்ங்கிறது ஒரு வைரஸ் தானே. ரேபிஸ் இருக்கிற நாய் வந்து கொஞ்ச நாள் இறந்து போயிடும். அந்த நாய் நம்மளை கடிச்சிட்டா அந்த நாயை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு வழி. அந்த நாய் இறந்துருச்சுன்னா நமக்கு ரேபிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இதனாலதான் இதெல்லாம் முதல்ல பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் காரணம் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த ரேபிஸ் அவ்வளவு பெரிய கொடி நோயான்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப கொடுமையான நோய் தான். இதை கியூர் பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த வீடியோல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா 100% டெத் ரேட் கொண்டிருக்க வியாதி தான் ரேபிஸ். அதாவது உங்களுக்கு ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நீங்க யோசிக்கவே வேணாம், சொந்தக்காரங்களா சொல்லிட வேண்டியதா. ஏன்னா உங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நமக்கு வேற வழியும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான வைரஸ் தான் ரேபிஸ் வைரஸ். இந்த ரேபிஸை மனிதனுக்கு கேரி பண்ணக்கூடிய மிக முக்கியமான விலங்குனா அது நாயின்னு சொல்லலாம். இந்த வவ்வாலு, சிங்கம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய விலங்குகளை இந்த பாதிப்பு வரும். ஆனா இந்த வைரஸால அதிகமா பாதிக்கப்படுறது நாய்கள். இந்த மாதிரி நாய்களால தான் மனுஷங்களுக்கு வந்து அதிகமா ரேபிஸ் பரவுது. இந்த ரேபிஸ் நோயால தான் மனுஷங்க வந்து வெறி பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வீடியோல காமிச்சேன் பாத்தீங்களா, தண்ணியை பார்த்து ரொம்ப பயக்கிறது, காற்றை பார்த்து ரொம்ப பயக்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். காத்தை பார்த்து பயப்படுறதுக்கு ஏரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. நார்மலான காத்து வீசினாலோ இல்ல ஃபேன்ல இருந்து காத்து வந்தாலோ அதை பார்த்து பயப்படுவாங்க. அதோட ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா தண்ணியை பார்த்தா கூட பயப்படுவாங்க. தண்ணியை இவனால விழுங்க கூட முடியாது. தண்ணியை பக்கத்துல கொண்டு போனாலே அவங்க பயந்துருவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ரேபிஸ் இருந்தா வரும். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 59,000 இருந்து 70,000 வரைக்கும் உலகம் முழுசா நாய்க்கடி மூலியமா பரவற ரேபிஸால நிறைய மனுஷங்க வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. அதுல இருந்து 36% கிட்டத்தட்ட 24,000 இருந்து 25,000 பேர் இந்தியாவில் மட்டுமே நாய்க்கடியால இந்த ரேபிஸ் மூலியமா சாகுறாங்க. இந்த எண்ணிக்கையும் சரியானதா அப்படின்னு கேட்டா என்னால சரின்னு சொல்ல முடியாத மக்களே. ஏன்னா நீயான சோ இருக்குல்ல, அதுல வந்து ஒரு அப்பா பேசியிருப்பாரு. அவரோட பையனை வந்து ஒரு நாய் கடிச்சிச்சு. அதை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து அடுத்த நாளே இறந்து போயிட்டு. ஸோ அதுபடி பார்க்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேறாங்க. இப்போ கணக்கு வச்சு பார்த்தோம்னா 36% நமக்கு தெரிஞ்ச அளவு, தெரியாத அளவு நிறைய இருக்கு.